பிடபிள்யூ ஃபேன் பேஜ் தமிழ்நாடா? ஃபேன் பேஜா? என்ன சார் இது? இது இப்ப நடந்தது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. ஓகே, நம்மளுக்கு ஒரு புது ஃபேன் பேஜ் போட்டு வச்சிருக்காங்க. யார் இது? வந்து அஃபிஷியல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியல் வாய்ப்பே இல்லை. ஃபேன் பேஜ் எல்லாம் அஃபிஷியலா போட மாட்டாங்க. பட் எனிவேஸ் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எஸ், அன்பார்ச்சுனேட் லக்கி கேர்ள். ஹாய் குரு, குட் மார்னிங். குட் மார்னிங் மெடிக்கோ ஸ்டூடெண்ட் சமீரா சாகர். குட் மார்னிங் சஞ்சேத். குட் மார்னிங் கிருத்தி. என்ன கிருத்தி இவ்வளோ நாள் கழிச்சு? எஸ் பிரவீனா, வணக்கம். வணக்கம் பிரவீனா. எஸ் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு பிசிக்ஸ் வாலா. எப்படி இருக்கீங்க கிருத்தி? இவ்வளோ நாள் கழிச்சு ஜாயின் பண்றீங்க. என்ன பண்றீங்க லைஃப்ல? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? சார், how is your energy today? Yes, this is the first class of the day, so energy will be always high. Okay, first class அப்படிங்கறனால energy is always high. வரதராஜன், good morning வரதராஜன். hi ஹரி பிரசாத். வாசுகி, வணக்கம் வணக்கம். Yes, all right. So good morning, very good morning. Yes, மஞ்சு, good morning மஞ்சு. Good morning கண்ணா. Yes, ஹரி பிரசாத், மஞ்சு, எல்லாருக்குமே என் இனிய காலை வணக்கம். ஸோ எக்ஸாம் இப்போ ரீசெண்டான ஒரு ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு போட்டுருவாங்க கொஞ்ச நேரத்தில். ரீசெண்ட் சார் டுடே போல் கிளாஸா? போல் இருக்கு பட் போல் யூஸ் பண்ணா நம்மளுக்கு டிலே ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, போல் இன்னைக்கு போட்டுக்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம போல் போட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம போல் யூஸ் பண்ணிக்கலாம். குரு, என்ன தெரியல கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்ச தவனித்ரா. ஹாய் தவனித்ரா. எஸ், ஹாய் தவனேத்ரா. நான் கிருத்தி இல்ல சார். டு த வேர்ல்ட் கிருத்தி இல்லையா? அப்ப யாரு? who is this டு த வேர்ல்ட் ஒன்? கிருத்தி தான் டு த வேர்ல்ட் போட்டிருப்பாங்க. எஸ், 30 செகண்ட் போல். எஸ், 30 செகண்ட் போல். எனக்கு தெரியும். அன்பார்ச்சுனேட் லக்கி கேர்ள். என்ன பேர் இது? You are fortunate. Nobody is unfortunate on this entire universe. Everybody is fortunate that they are living. How many hours zoology class? 2 hours zoology class. But அந்த 2 hours முன்னாடியே நம்ம 45 கொஸ்டின் இருக்கு. 45 கொஸ்டின் முடிச்சிட்டோம் அப்படின்னா முன்னாடியே முடிஞ்சிரும். 45 கொஸ்டின் முடிக்கிற வரைக்கும். சரியா? 45 கொஸ்டின் பட் மேக்ஸிமம் 2 hours. பட் 45 கொஸ்டின் முடிச்சிட்டோம் அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சிரும். You are new to live. Okay, no problem. Welcome to this live session kanna. Welcome. Yes, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. சரி, என்ன பண்ணிருக்கேன்? ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வேண்டாம், எத்தனை பேருன்னு போட்டுக்கலாமா? சரி, எல்லாருமே கேபிட்டல் லெட்டர்ல ஏன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருமே கேபிட்டல் லெட்டர்ல ஏன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், யக்கி நீட் பேட்ச் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நீங்க சப்போஸ் ட்ராப் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். சரியா? பட் நினைச்சா யக்கி நீட் தமிழ் 2027 பேட்ச் நம்ம கிட்ட இருக்கு. உங்க பேர் சஞ்சய். ஓகே சஞ்சய், சரிடா சஞ்சய். ஓகே சஞ்சய், சரியா? கேபிட்டல் லெட்டர்ல எல்லாரும் ஏ டைப் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். கேபிட்டல் லெட்டர்ல எல்லாருமே ஏ டைப் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. எஸ், கேபிட்டல் லெட்டர்ல ஏன் டைப் பண்ணி உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். கமான். எஸ், கேபிட்டல் லெட்டர்ல ஏன் டைப் பண்ணி உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க. கமான். எஸ் ப்ளீஸ். ஏ பிடபிள்யூ ஃபேன் பேஜ் தமிழ்நாடு. உன் பேர் என்னடா? வாட் இஸ் யுவர் நேம்? யார் நீ? நம்ம ராகுல் சார் கிடையாதுல நீ? யூஆர் நாட் ராகுல், ரைட்? பேரை மாதிரி வந்திருக்க. கௌதம் ராம், ஹாய்டா கண்ணா. எஸ், நான்சி, வாங்கல். சரி, ஸ்டாப் பண்ணிடலாமா? எல்லாரும் போட்டச்சு தானே? ஓகே, எத்தனை பேரு? 8 பேரா 9 பேரா? 14 பேரு. ஓகே, சரி, 14 மெம்பர்ஸ் பிரசன்ட். ஓகே, நல்ல விஷயம். ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? எல்லாருமே ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. கொஸ்டின் நம்பர்லாம் நீங்க பார்க்காதீங்க. சரியா? கொஸ்டின் நம்பர்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். இந்த கொஸ்டின் நம்பர்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் வரும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க போதும். சரியா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே ஃபைன். 3 2 3 2 1 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், we can start, right? We can start. ஓகே, சரி, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். This is your question number 1. ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ், ஆன்சர் பண்ணுங்க. This is your question number 1. ஆன்சர் ப்ளீஸ். எஸ் எஸ் எஸ், சீக்கிரமா ஆன்சர் பண்ணிருங்க. Select the odd one out with respect to the level of organization. With respect to the level of organization, இதுல odd one out எது? Answer please. First one என்னது? Second one என்னது? Third one and fourth one என்னது? இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எஸ், இது என்னதுன்னு தெரிஞ்சா போதும், எந்த ஃபைலம்ல வரும் தெரிஞ்சா போதும், ஆன்சர் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? என்ன ஆன்சர் வரும்? நம்மளோட ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்? ஏன்னா இது நம்மளோட போரிஃபெரால வரும். கரெக்டா? போரிஃபெரா ஏசிமெட்ரி. இது வந்து என்னது? நம்மளோட நிடேரியா. இது என்னது? நிடேரியா. இது என்னது? டீனோஃபோரா. இது மூணுமே ரேடியல் சிமெட்ரி. ஹேனா? சரியா? तो கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. எத்தனை பேர்? 11 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். அடுத்த क्वेश्चन. எஸ் ப்ளீஸ். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ், ஆன்சர் பண்ணுங்க. நந்தகுமார், மெடுசா 1 3 பாலிப் 4 நிடேரியாவா? டே, அது வேறடா. எஸ், ரைட். ஓகே ஓகே ஓகே. இதுல என்னது? where any phase passing through the central axis of the body divides the organism into two identical half, it is called two identical half na bilateral symmetry. கரெக்டா? when any plane அப்படினா bilateral வராது, radial வரும். கரெக்டா? any plane அப்படின்னு போட்டா radial. ஏன்னா any plane எந்த சைடுல இருந்து போட்டாலும் ரெண்டு வரும். சென்ட்ரல் இருந்து போட்டா 2 வருது bilateral. எங்க போட்டாலும் நம்மளுக்கு 2 half வருதுன்னா அது radial. சரியா? So radial symmetry is the correct answer for this question. Option 3 is the correct answer for this question. என்னது எல்லாரும் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? அட பாவமே டேய், இந்த any plane அப்படிங்கிற வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்களா? எந்த பிளேன்ல போட்டாலும் உங்களுக்கு 2 equal half டிவைட் ஆகும். அவசரப்பட்டு கோட்டையை விடக்கூடாது. எல்லாம் அவசர குறுகியா இருக்கீங்களேடா டேய். அவசரப்படாம ஒழுக்கமா ஃபர்ஸ்ட் படிக்கணும். எனி பிளேனா ரேடியலா, ஒன் பிளேனா பைலேட்டரல். கரெக்ட். சரியா? தப்பு பண்ணிட்டீங்களேடா டேய். சரி, அடுத்த क्वेश्चन. எஸ் ப்ளீஸ், ஆன்சர். வாட் இஸ் காமன் அமங்ஸ்ட் டேப்வார்ம், லிவர் ஃப்ளூக் அண்ட் பிளனேரியா? வாட் இஸ் காமன் அமங்ஸ்ட் டேப்வார்ம், லிவர் ஃப்ளூக் அண்ட் பிளனேரியா? வாட் இஸ் காமன் ஹியர்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். Come on. Come on, come on. Come on, come on. Yes. யுனானிமஸா நீங்க எல்லாருமே ஒரே ஆன்சர் சொல்றீங்க. ஓகே, சோ எந்த ஒரு ஆப்போசிஷன் இல்லாம ஜெயிச்சிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா, எந்த ஒரு ஆப்போசிஷனும் இல்லாம ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. சரி, கரெக்ட் ஆன்சர் என்னது? they all have flattened body. They all have what? Flattened body. கரெக்டா? they all have flattened. They all have coelom.
கிடையாது. பிளினேரியா சீலோமே கிடையாது. they all found in gut தப்பு. they all segmented தப்பு. they all have flattened bodyங்கிறது தான் கரெக்ட். why? because இப்போ நம்ம ஒன்னு பிளினேரியா நம்ம ஞாபகம் வச்சிட்டாலே போதும். இது என்னது நம்மளோட பிளாட்டிஹெல்மின்தஸ். சோ பிளாட்டிஹெல்மின்தஸ்ல அன்னலிடா ஐ மீன் செக்மெண்ட் இருக்குமா? இருக்காது. அப்படி இருக்காது அப்படின்னா செக்மெண்டட் கிடையாது. gut all found in gut தப்பு. they all have coelom. பிளினேரியா உங்க கட்டுக்குள்ள இருக்காது. they all have coelom. coelom கிடையாது. ஏன்னா acoelomate. okay right. சரியா? சோ ஆப்ஷன் 3 is the correct answer. very good very good. அப்பவும் டீன் சொல்றவங்க இருக்காங்க. they all have a coelom அப்படினு போட்டுருக்காங்க. okay they all have a coelom னு போட்டுருக்காங்க. okay C தான் கரெக்ட். அப்போ தப்பா ஆன்சர் போடணுமா சார்? அப்படி கிடையாது. சரி எல்லாருமே போடுறீங்க. அப்ப என்ன ஆன்சர்? ஏன்னா நான் क्वेश्चन அப்ப வரைக்கும் பார்க்கல இல்ல, அதனால. அடுத்த क्वेश्चन போறலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ் ப்ளீஸ். இதுதான் உங்களோட क्वेश्चन and உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. choose the incorrect statement with respect to class Aves. choose the incorrect statement with respect to class Aves. skin is dry without glands except the oil gland at the base of the tail. endoskeleton is fully ossified and the long bones are hollow with air cavities. heart is completely four chambered. okay aves பத்தி கேட்டிருக்காங்க. aves என்னது? birds. கரெக்ட்டா? aves என்னது? birds. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். yes skin is dry without glands except the oil gland at the base of the tail. incorrect statement கொடுத்திருக்கா கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். endoskeleton is fully ossified correct and the long bones are hollow with air cavities correct. அதனால தான் they are helping in the flight actually. okay and body வந்துட்டு லைட் வெயிட்டா இருக்கறனால அவங்கனால பறக்க முடியுது. லைட் வெயிட் ஏன் இருக்குது? ஏன்னா அவங்க பாடியில ஹாலோ போன்ஸ் இருக்கு. அது நம்ம பாடியில இல்லாதனால நம்ம பாடி வெயிட் ஹெவியா இருக்கு. சரியா? 11th மட்டும் மார்க் டெஸ்ட் மாதிரி பிடிஎஃப் இருக்கா சார்? இருக்கே 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 பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரியா? எனக்கு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். சரியா? ரைட். ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோர் சேம்பர்ட் கரெக்ட். ஆனா அப்ப மூணுமே கரெக்ட்னா ஆப்வியஸ்லி நம்ம ஆன்சர் என்னது? ஃபோர்த் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும். சரியா? ரைட். எஸ் அண்ட் சைனஸ் வெனோசஸ் கோனஸ் ஆர்டரியோசஸ்ல எங்க படிச்சிருக்கீங்க? எதுவோ படிச்ச மாதிரி ஞாபகம். ஃப்ராக்ல ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ் ரைட். சோ யுனானிமஸா கரெக்டா 13 பேர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன். டு நாட் வரி. இது வந்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் தான். ஓகே ஃபுல் சிலபஸ் தான். ஆல் ரைட். டெலிகிராம் ஐடியா? ஐயோ டெலிகிராம் ஐடி உங்களுக்கு தெரியாதா? டிஸ்கஷன் குரூப் இருக்கு. பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப். அதுல என்னோட ஐடி இருக்கு. சரியா? அதில் போய் பாருங்க கிடைச்சிடும். லைஃப் இட்ஸ் ஷார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் என்னோட ஐடி. அதில் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ventral heart, post anal tail, notochord and pharyngeal gill slits are not the characters of which of the following animals? okay ventral heart, okay post anal tail இதெல்லாமே chordates ஓட characters. இதெல்லாமே என்னது? chordates ஓட character. அப்போ எது இதுல chordate இல்ல? அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே ஆக்டோபஸ் chordate கிடையாது இல்லையா? சரி ஃப்ராக் chordate தான். salamandera ஓகே சைகான் chordate இல்ல. earthworm chordate இல்ல. ஓகே பட் EDF நம்மளுக்கு கரெக்டா தெரியறது. சரியா? கரெக்டா இந்த சென்ஸ் நம்ம பார்த்த உடனே இது இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அசிடியா ஓகே என்ன இருக்கு நம்ம கிட்ட? அசிடியா நம்ம chordate என்னது? chordate கிடையாது. chordate கிடையாதா? ஆக்டோபஸ் chordate இல்ல. salamandra சைகான் earthworm கிடையாது. D and F F இதுல இருக்கு. F இதுல இருக்கு. F இதுல இருக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. சரியா? எஸ் ஓகே டன். ஓகே ஏபிஸ் இண்டிகால
இது வந்துட்டு பி தானே, பீஸ். இது இன்செக்ட்ஸ், ஆர்த்ரோபோடா. கரெக்டா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நாட் த கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது அப்ப நான் கோஆர்டினேட் பத்தி தான் கேட்டிருக்காங்க. நான் கோஆர்டினேட் எது எது அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. சரியா? நான் கோஆர்டினேட் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்க வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர் வராது. எஸ், ஆப்ஷன் ஏ ஆன்சர் வராது. இது எதுல இல்லையோ அதுதான் ஆன்சர்ல வரும். ஸோ ஏ இங்க இல்ல, ஆப்வியஸ்லி நம்மளோட பேலன்ஸ் இருக்கிறது, தட் இஸ் ஆப்ஷன் பி. இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சரியா? எஸ், பி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ரைட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, option B is the correct answer. C, D, E and F. Exactly. Good. அடுத்தது எத்தனை பேரு? Okay. Next question. Yes, please. Answer பண்ணுங்க. Answer பண்ணுங்க. Yes, Vasuki, you are correct. The diagram given below represent a type of animal tissue. Identify the correct option with its function. A function to move particles. Yes, cilia அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? Function to move particles. B என்னது? நம்மளோட செல்ஸோட granules. Okay. C contain matrix இல்ல. C வந்துட்டு nucleus and D வந்துட்டு என்னது? Have microvilli. தப்பு. So the correct answer is option 1. The correct answer is option 1. இது என்னது? நம்மளோட cilia. சரியா? நம்மளோட cilia which helps in the movement of the materials. So helps to move the particles. So the correct answer is option A. 100% எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின், ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டே உங்களுக்குமா கொஞ்சம் நான் ரீட் பண்ணிக்கிறேன்டா. சரியா? ஃபர்ஸ்ட் நான் கிளியரா ரீட் பண்ணிக்கிறேன், இல்லனா நானே தப்பா தான் சொல்லிட்டு இருக்கேன். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்ஷன். Connective tissues helps in protection. Correct. Bone, cartilage and blood are the types of connective tissue. Okay. Connective tissue helps in protection. Okay. The cells of connective tissue produce modified polysaccharides. Collagen and elastin fiber are produced by cells of connective tissue. How many statements are correct? 4 correct. But connective tissue helps in protection. Okay, connective tissue helps in protection. Yes, correct. Right. Option 1. Option 1 என்னது? Option 1 தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்றீங்க. பட் ஆப்ஷன் 1 இங்க கரெக்ட் தான். சரி, ஆப்ஷன் 1 is the correct answer. Connective tissue helps in protection. Number 1. Number 2, bone, cartilage and blood are types of connective tissue. Correct. Yes. Yes. போக போக கொஸ்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்படிதானே இருக்கும். அடுத்த கொஸ்டின், which of the following is not an autoimmune disease?
இதுல எது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்ல? So the following is not an autoimmune disease. என்ன ஆன்சர் வரும்? இதுல எது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கிடையாது? சொரியாசிஸ், அல்சைமர்ஸ், விட்டிலிகோ, ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். Vitiligo is not a autoimmune disorder. Correct? So vitiligo should be the correct answer. Psoriasis, yes, it's an autoimmune disorder. Okay. Which of the following is not an autoimmune disease? Number 1, psoriasis. Number 2, rheumatoid arthritis. Number 3, Alzheimer's. And number 4, vitiligo. ஓகே, என்ன ஆன்சர் வரும்? எல்லாருமே யுனானிமஸா என்ன போட்டிருக்கீங்க? ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க. அல்சைமர் டிசீஸ் இந்த இடத்துல என்னது? எல்லாருமே டி போட்டிருக்கீங்க. பட் விட்டிலிகோ வருமா? விட்டிலிகோ வராது. விட்டிலிகோ இஸ் an autoimmune disorder. It is an autoimmune disorder. ஓகே, இது என்னது? autoimmune disorder. சொரியாசிஸ் வருமா? வராது. It's an autoimmune disorder. Autoimmune disorder. Rheumatoid arthritis obviously varadu because it's an autoimmune, again autoimmune disorder. அப்போ நம்மளோட correct answer என்னது? Alzheimer's disease. Alzheimer's disease autoimmune disorder கிடையாது. சரியா? Alzheimer disease autoimmune disorder கிடையாது. Alzheimer is a neurodegenerative neuron disorder. சரியா? அதனால தான் நம்மளுக்கு இப்போ என்னன்னா, இப்போ அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் நம்மளோட மிட் பிரெயின்ல இருந்து ஒரு ஹைப்போதாலமஸுக்கு ஜஸ்ட் கீழே ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கனெக்ஷன் டிமினிஷ் ஆயிரும், அந்த கனெக்ஷன் பிரேக் ஆயிரும். அதனால நம்மளுக்கு மறதி வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகே, ஸோ எஸ், அதனால நம்மளுக்கு அல்சைமர் தான் கரெக்ட். அது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடியது. பிளஸ் அதுல ஒரு சில இஷ்யூஸ் வரும். அதுல பார்க்கின்சன்ஸ் அண்ட் அல்சைமர் தனியா நான் எப்போவாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன். நீங்க எப்போவாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது கேளுங்க. நான் அதுக்கான டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அல்சைமர்ஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸ் என்னது. சரியா? பிகாஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்போவாச்சும் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது. Okay, right. So the correct answer is option C. Next question, please. Yes, please. இதான் அடுத்த question. Answer பண்ணுங்க. Identify the hormone with its correct matching of source and function. Hi, Jimmy. Zimmy. Identify the hormone with its correct matching of source and function. ஆக்சிடோசின் போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து ரிலீஸ் ஆகுமா? எஸ், கண்டிப்பா போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து ரிலீஸ் ஆகும். கரெக்ட். growth and maintenance of mammary gland oxytocin ஹெல்ப் பண்ணுமா? growth and maintenance. ஓகே, growth and maintenance. சரி. மெலட்டோனின் பீனியல் gland இருந்து ரிலீஸ் ஆகும். கரெக்ட். regulates the normal rhythm of simplex cycle. ஓகே.
progesterone corpus luteum secrete பண்ணும், stimulation of growth and activates the female secondary sex organ, activates the female secondary sex organ. Okay, atrial natriuretic factor, ventricular wall increases, ventricular wall, atrial natriuretic factor அப்படின்னு கொடுத்திருக்கு. இந்த இடத்துல ventricular wall அப்படின்னு கொடுத்திருக்கு, increases the blood pressure அப்படின்னு கொடுத்திருக்கு. So இந்த இடத்துல correct matching என்னவா இருக்கும்? Okay, so identify the hormone with its correct matching of source and function. Oxytocin, posterior pituitary, growth and maintenance of mammary gland. Melatonin, pineal glands regulate the normal rhythm of sleep-wake cycle. Progesterone, corpus luteum, stimulation of growth and activities of female secondary sex organs. Atrial natriuretic factor, ventricular wall increases the blood pressure. என்ன ஆன்சர் வரும் இதுல? நம்மளோட கரெக்ட் ஆன்சர் பி வராது. கரெக்ட் ஆன்சர் பியா? ஏன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல பீனியல் கிளாண்ட் மெலட்டோனின் செக்ரீட் பண்ணுது, மெலண்டோனின் செக்ரீட் பண்றது பீனியல் கிளாண்ட் கொடுத்துருக்கு. ஸ்லீப் வேக் சைக்கிள் ரெகுலேட் பண்றது, அதுதான் சர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றோம், which is absolutely நம்மளுக்கு இங்க கரெக்ட். அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? கரெக்ட் மேட்சிங் கொடுத்துருக்கு. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஏன்னா இந்த இடத்துல செகண்டரி செக்ஸ் ஆர்கனோட growth and activity கொடுத்துருக்கு, increases a ventricular wall அப்படின்னு கொடுத்துருக்கு, இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெமரி கிளாண்ட் அப்படின்னு கொடுத்திருக்கு. இதெல்லாமே தப்பு. So B is the correct answer. Next question. Select the correct route for the passage of sperms in male frog. What is the correct route of sperm in passage of sperm in male frog? Yes, testis correct. அதான் first வரும். vasa efferentia, okay, அதுவும் கரெக்ட் தான் இல்லையா? testis கரெக்ட், vasa efferentia கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன வரும்? vasa efferentia அப்புறம் கிட்னி வரணும். ஓகே, இங்க இருக்கு. அப்ப இது வராது, இது வராது. ஓகே, which means இது வராது and இது வராது. கிட்னிக்கு அப்புறம் என்ன வரும்? கிட்னிக்கு அப்புறம் பிடஸ் கனால். கரெக்டா? கிட்னிக்கு அப்புறம் பிடஸ் கனால் இங்க இருக்கு. கிட்னிக்கு அப்புறம் செமினல் வெசிக்கிள், இது வராது. ஆப்ஷன் 3 is the correct answer. Option 3 is the correct answer. Yes. Hi Shruti, நிதர்ஷனா. ஸ்ருதி நிதர்ஷனாலாம் என்னோட பழைய ஸ்டூடெண்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி, ஆப்ஷன் 3, சாரி, பை மை மிஸ்டேக். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் இங்க கரெக்ட் ஆன்சர். நான் தெரியாதனமா பீன் டைப் பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. The sperm, the part starting with external nostril up to terminal bronchioles constitute the dash, whereas the alveoli and the duct from the B of respiratory system. What are A and B? Yes, please. Hi Shruti, yes, new welcome to physics wala. Hello sir, sorry sir, computer center க்கு போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. That's okay, no problem Ananya. Yes. ஆன்சர் பண்ணுங்க. the first one என்னது? nostril இருந்து terminal bronchioles வரைக்கும் conducting part. அப்போ இது வராது. சரியா? and second one developing part கிடையாது, respiratory part. so the correct answer will be option 2. the correct answer will be option 2. அனன்யா என்ன இங்க வந்திருக்கீங்க? அனன்யா எப்பவுமே பயாலஜி கிளாஸ்க்கு இங்க தான் வருவாங்க இல்லையா? பட் இங்கிலீஷ் சேனலுக்கும் போறீங்க, நல்ல விஷயம் தான். பட் அது எதுக்கு போறீங்க? பயாலஜிக்கு போறீங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கிறதா. அடுத்தது, heart of cockroach consists of elongated muscular tube lying along mid dorsal, mid ventral. கிளாஸ் இருந்தா இங்க வந்திருக்க மாட்டாங்க, அதான பார்த்தேன்.
Heart of cockroach consists of elongated muscular tube lying along mid-ventral line of thorax and abdomen, mid-dorsal line of thorax and abdomen, lateral to the alimentary canal or mid-ventral line of abdomen. என்ன வரும்? The correct answer for this question is mid-dorsal line of thorax and abdomen. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எஸ், கரெக்டா? Third one is the correct answer. Option C is the correct answer. Right. அடுத்த question சீக்கிரமா ஆன்சர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்னா the filtration membrane is composed of filtration membrane அப்படின்னு என்னது? alveoli. அதானே? filtration membrane அதானே? alveoli. alveolar membrane அதுதான் filtration membrane. உங்க கிளாஸ் இருந்துச்சுன்னா இங்க தான் வருவேன். You are my favorite zoology NEET educator. Oh, sorry. Okay, thank you. Hi sir, I am Gautam from oh, Gautam எனக்கு ஞாபகம் இருக்கு Gautam. I remember. Face சரியா ஞாபகம் இல்ல, but yes Gautam எனக்கு ஞாபகம் இருக்கு. Yes, I remember. Okay. All right, very good. சரி. The filtration membrane is composed of the endothelium of glomerular blood vessels, epithelium of Bowman's capsule, basement membrane, all of the above. Epithelium, see, endothelium of glomerular blood vessel, correct. Epithelium of Bowman's capsule, correct. Basement membrane, correct. Which means all of the above. இதுதான் நம்மளுக்கு correct answer. Option D is the correct answer. Yes. Right. Ramu Nayaka. Okay. Pallavi. Okay, Pallavi. Yes, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Come on. Match the following. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பல்லவி ஆன்சர் பண்ணுங்க. நிதர்ஷனா, உமா, பிரவீனா, அனன்யா, சமீரா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சார் நீங்க கோவிட் டைம்ல டாக்டரா இருந்தீங்களா? நவ் வை சேஞ்ச்டு ப்ரொஃபஷன் சார்? ஐ லவ் டீச்சிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம நான் டீச் பண்ணும்போது சரியா கிளாஸ்ல மும்மரமா கேட்பாங்க பாத்தீங்களா, அதுவும் நான் வந்து எனக்கு மனப்பாடம் பண்ண தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு டு மெமரைஸ் திங்ஸ். மனப்பாடம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் இருக்காது, டேட்டா ஞாபகம் இருக்காது. ஆனா ஒரு பிசியாலஜி அப்படின்னு சொல்லும் போது வரும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டீச்சிங்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 2013 நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட காலேஜ் ஜூனியர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தேன். காலேஜ் ஜூனியர்ஸ்க்கு மேம் என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஸர் வந்துருவாங்க, வந்துட்டு தருண் ஸ்டார்ட் பண்ண அப்படிம்பாங்க. நான் ஸ்டேஜுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. மேம் வந்து முன்னாடி உட்காந்துருவாங்க, உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். அங்கிருந்து எனக்கு கிளாஸ் எடுக்கணுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, டெவலப் ஆச்சு. உங்ககிட்ட ஆஃப்லைன்ல படிக்கிற குடுப்பனை எனக்கு இல்ல. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரி, ஆன்லைன் தான் இருக்கே, அப்புறம் என்ன? அசிடோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ். அசிடோஃபில்ஸ் அப்படின்னு என்னது நம்மளோட வாட் இஸ் அசிடோஃபில்ஸ் கண்ணா? நியூட்ரோஃபில் இருக்கிறதுலயே அதிகமா இருக்கும் சரியா. அப்போ 60 to 65%. சி என்னது? C2 என்னது? இது வராது சரி. லிம்போசைட் அதுக்கு அப்புறம் அதிகமா இருக்கும், which means 20 to 25%, which means D1 அப்படின்னா இங்க தான் இருக்கு, which means option 2 is the correct answer. சரியா? எஸ், ரைட். அடுத்தது யாரோ நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்க. லிங்க்டின்ல தான் அந்த சுத்தி முத்தி ஸ்டூடெண்ட்ஸ் நின்று இருப்பாங்க இல்லையா? நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு பிபி செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் நான் லிங்க்டின்ல. ஆசீர்வாதம் பண்ணுறதா? நல்லா இருங்க எல்லாருமே. அப்புறம் என்ன, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரியா. மற்ற சந்தோஷமா இருக்கிறத விட அண்ட் ஹெல்தியா இருக்கிறத விட வேற நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். Sinoatrial node is present. Okay, in the upper left corner of right atrium. Upper மேல right corner, left corner கிடையாது, left lower கிடையாது, right upper corner of right atrium. Upper right corner of right atrium is the correct answer. சரியா? Yes. C is the correct answer. அடுத்தது next please.
Presynaptic neuron and postsynaptic neuron always separated by synaptic cleft. May or may not be separated by synaptic cleft. Never separated by synaptic cleft. None of these. Pre and postsynaptic, presynaptic neuron and postsynaptic neuron. Presynaptic neuron and postsynaptic neuron always separated by synaptic cleft, may or may not be separated by synaptic cleft, never separated by synaptic cleft, none of these. The correct answer for this question should be what? Always separated by synaptic cleft. சரியா? ஆனா அது தப்பு. ஏன்னா ஒரு சிலதுல synaptic cleft இருக்காது. அப்போ correct answer என்ன வரும்? May or may not be. சரியா? May or may not be separated by synaptic cleft will be the correct answer. சரியா? May or may not be separated by synaptic cleft is the correct answer. ஏன்னா எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ்ல synaptic cleft இருக்காது. கரெக்டா? கேப் ஜங்ஷன்ஸ் அங்க இருக்கும். ரைட். சரி, அடுத்த question. Next question please. The autonomic nervous system is divided into two divisions called somatic neural system and autonomic neural system. Reason: the somatic neural system relays impulses from the PNS to skeletal muscles, and autonomic nervous neural system transmits impulses from PNS to the involuntary organs and smooth. கொஞ்சம் பொறுமையா படிங்க சரியா? எலக்ட்ரிக்கல்ல இருக்காது. கரெக்ட் சார். படிக்கவே முடியல சார், கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கோ நல்லா இருக்கோ, படிச்சுதான் ஆகணும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அவங்ககிட்ட? இல்ல. அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பி. நான் ஒன்று சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காது. என்னையா இந்த மனுஷன், அப்ப அவன் செய்யற எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காது. தோ அவன் நல்லதே பண்ணாலுமே நம்மளுக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி சைக்காலஜி, இதுதான் நம்ம சைக்காலஜி. சரியா? என்னதான் அவன் நல்லதே பண்ணாலும் அவனை பிடிக்கல ஒரு தாட்டி அப்படின்னா அவன் என்ன பண்ணாலுமே அவன் பிடிக்காது. புரிஞ்சுதா? தட் இஸ் வாட் அவர் ஹியூமன் சைக்காலஜி ஆர் சைக்காலஜி இஸ். அப்படி இருக்கும்போது ஒருத்தரை நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பிடிக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். அதை பாசிட்டிவா தான் பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் அதே மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வென் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரிஜினல்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. சரியா? ஒரிஜினல்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆர் அமேசான் பிரைம் சம்வேர், ஐ டோன்ட் நோ. ஒரிஜினல்ஸ் அப்படின்ட்டு ஓகே, ஒரிஜினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் இருக்கு. அந்த வெப் சீரிஸ் எனக்கு ஸ்டார்டிங்ல பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. வீட்டில் வற்புறுத்தி நீ பாருன்னு உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு அதுல. சரி, என்ன ஆயிடுச்சு? இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு வா தூங்கு சொல்லுவாங்க. போய் தூங்குமாங்க. வீட்டில் திட்டுவாங்க. இருந்தாலும் எனக்கு சரி இந்த எபிசோட முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். காரணம் என்ன? நம்ம அதை வேற வழி இல்லைன்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபோக்கஸ் பண்ணி சரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ படிக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். படிப்பும் அப்படிதான். எங்க அப்பா சொல்லுவாரு, படிப்பு அப்படிங்கிறது நீரஸ் அப்படின்னு ஒரு ஹிந்தியில ஒரு டேர்ம் இருக்கு. நீரஸ் அப்படின்னா ஒரு சடிஸ்டிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ அந்த சடிஸ்டிக் ஆக்டிவிட்டி படிக்கிறது அது யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஒன்ஸ் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ வேற வழியே இல்லைன்னு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல என்ன வந்துடும்? கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்கணும். இன்வால்வ்மெண்ட்டோட நீங்க ஒரு தாட்டி இறங்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சா? வேற வழி இல்லாம ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டோட பண்ண ஆரம்பிச்சிரும். திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் இன் அண்ட் திஸ் இஸ் 100% ட்ரூ. கஷ்டப்பட்டு படிச்சா இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கஷ்டப்படாம வாங்கிக்கலாம். கரெக்ட் தான். கஷ்டப்பட்டு படிச்சா இஷ்டப்பட்ட வாழ்க்கை கஷ்டப்படாம வாங்கிக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் இஷ்டப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் லைஃப் ஃபுல்லா. சரியா? இப்போ கஷ்டப்படலைன்னா கஷ்டப்படுவேன் ஃபியூச்சர்ல. இப்போ கஷ்டப்பட்டுட்டா கொஞ்சம் அப்படின்னா ஃபியூச்சர் மேபி பெட்டரா இருக்கலாம். See, it's not like future அசிங்க நாசமா போயிடலாம் கிடையாது. அப்படி இல்லவே இல்லை. சரியா? இப்போ படிக்காதவங்க அவங்களோட ஃபியூச்சரே கிடையாது அப்படின்லாம் இல்லை. படிக்காதவங்களும் நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனா படிச்சிருந்தா அதை விட நல்ல இடத்துல இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் தான்.
சரியா? ஸோ படிச்சிருந்தா இனிமே நல்லா பண்ணியிருக்கலாம். இனி அதிகமா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, என்ன சச்சின் டெண்டுல்கர் அவ்வளோ படிக்க கிடையாது. இன்னைக்கு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் சொல்றோம். ஃபாதர் ஆஃப் அன் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றோம். விராட் கோலி 12th டிராப், 11th பாஸ் தான், 12th கூட முடிக்கல அவரு. ஆனாலுமே வந்துட்டு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவீங்க, கரெக்ட். ஆனா படிச்சிருந்தா இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், படிச்சிருந்தா வேற இடத்துல ஜாப் பண்ணி வேற இடத்துல ஏதோ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம், கரெக்ட் தான். ஆனா அந்த வந்து 1000 or lakh of million peopleல few members தான் அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியும் உங்களால. ஒரு 100 பேர் அந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களால? ஒரு 200 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 1000 பேர் உங்க லிஸ்ட் உங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ஏன்னா அவ்வளோ ஏதோ ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆயிரலாமே தவிர எல்லாருமே படிக்காதவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து கோடீஸ்வரனா இருக்காங்களா சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. இது ஃபேக்ட். இது யார் வேணா இல்ல அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு என் கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, பண்ணலாம். அப்படி இல்ல. லைஃப் அர்ஜுன் தெண்டுல்கர் மாதிரி போதா? அர்ஜுன் தெண்டுல்கர் மாதிரி போறதுக்கு காரணம் அவங்க அப்பா சச்சின் தெண்டுல்கர். அதனாலதான் லைஃப் அர்ஜுன் தெண்டுல்கர் மாதிரி போகுது. ஆனா கடைசி மேட்ச்ல ஓகே லக்னோவோட கடைசி மேட்ச்ல அர்ஜுன் தெண்டுல்கர் நல்ல பவுலிங் போட்டான். சரி, நல்ல பவுலிங் போட்டான். பவுலிங் வந்து நல்லா போட்டான். கேட்ச் மிஸ் பண்ணலைன்னா அந்த அடுத்த அந்த ஓவர்ல இல்ல அடுத்த ஓவர்ல அவனுக்கு வந்து ரன் போயிருக்காது. சரியா? காரணம் என்ன? அது கேட்ச் மிஸ் தான். அது ஃபீல்டரோட பிரச்சனை, அர்ஜுன் தெண்டுல்கர் பிரச்சனை கிடையாது. அர்ஜுன் தெண்டுல்கர் பவுலிங் பெர்ஃபெக்ட்டா தான் போட்டான் பையன். சரியா? விச் மீன்ஸ் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்டா பண்ண. அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்ல, ஏன்னா அவனோட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு சச்சின் தெண்டுல்கரோட பையன். சரியா? சோ ஒரு பார் செட் பண்ணி வச்சிருக்காங்க, புரிஞ்சுதா? உங்க அப்பா சச்சின் தெண்டுல்கர், தருண் போல்ட். The ANS is divided into two divisions called somatic neural system and autonomic neural system. தப்பு. Assertion is not correct. The somatic neural system always impulses from the PNS to skeletal muscles, and autonomic neural system impulses from PNS to involuntary organs and smooth muscles of the body. ஓகே, இதுல வேற ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் ஆக்சுவலி. அப்போ இது வராது, இது வராது, இது வராது. சோ ரீசன் என்ன வேணா இருக்கட்டும், ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரும். ரிவர்ஸ் நெப்போட்டிசமா? ஆனா படிச்சிட்டும் டிசைர்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கலனா சோகமா இருக்கு. படிச்சிட்டும் டிசைர்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கலனா see what I believe this is my like நேத்து நைட் தூங்கும்போது எனக்கு இந்த தாட் வந்துச்சு ஒரு தாட்டி, இதை வந்து கோட்டா போடலாம் அப்படின்ட்டு. எங்க அப்பா என்ன கிரிக்கெட் பேட் எடுத்தாலே அடிப்பார். ஓகே, ஸோ எனக்கு நைட்டு தூங்கும் போது ஒரு தாட் வந்துச்சு. என்னது அப்படின்னா, ஒருத்த வந்து விழுகிறான், எந்திரிக்கிறான், சரியா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மறுபடியும் விழுகிறான், அப்பவும் எந்திரிக்கிறானா ஒரு ஃபைட்டர். மறுபடியும் மறுபடியும் விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எந்திரிக்க முடியும்னா அவன் வாரியர். மறுபடியும் விழுந்து மறுபடியும் அவன் எந்திரிச்சு நிக்கிறானா அவன் நீட் ஆஸ்பிரண்ட். சரியா? ரைட். சோ இது வந்து இப்படி இருந்தாதான் நீ நீட் ஆஸ்பிரண்ட். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. விழு எந்திரி, விழுந்தவன் விழுந்த இடத்துலயே இருந்துட்டானா அவன் அவ்வளவுதான், வாழ்க்கை அவனோடது அங்கேயே முடிஞ்சு போயிடும். விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறவன் தான் மேபி 1 ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ 10 ஸ்டெப்போ ஃபார்வர்ட் லைஃப்ல போக முடியும், புரிஞ்சுதா? சோ எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் கமெண்ட் மட்டும் படிக்கலையா? ஏமா உன் கமெண்ட் கொஞ்சம் முன்னாடி மேல போயிருக்குமா, அதனால தான் எனக்கு ஸ்கிரீன்ல தெரியாத மட்டும் தான் படிக்கிறேன். சரியா? ஓகே, so D is the correct answer here. அடுத்தது, yes please, next question. Hypothalamus is upper part of diencephalon, part of midbrain, basal part of diencephalon, part of hindbrain. Yes, very good. The correct answer upper part of diencephalon வராது, midbrain ஓட பார்ட் கிடையாது, ஏன்னா hypothalamus is a part of forebrain. So part of hindbrain தப்பு. So correct answer is basal part of diencephalon. இப்போ இப்படி இருக்கு நம்மளோட forebrain அப்படின்னா அதுல இந்த இடத்துல hypothalamus present இருக்கும். சரியா? சென்டர்ல இதுதான் நம்மளோட hypothalamus.
Okay, so basal part of hypothalamus is the correct answer. அடுத்த question. Yes, please. Answer பண்ணுங்க. Name the structure labeled in the X diagram. ஹிந்தியெல்லாம் கிடையாது. ஏன் பொட்டு வச்சனாலயா? பொட்டு வச்சனால ஹிந்திக்காரன் சொல்றியா? இல்லடா பேசுறத வச்சு ஹிந்திக்காரன் சொல்ல முடியுமா? ஏண்டா டேய், யாரா இருந்தா என்னடா, உனக்கு நான் டீச்சர் அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கணும். நான் ஹிந்திக்காரனா, தமிழ்காரனா, தெலுங்குக்காரனா, கன்னடக்காரனா, மலையாளத்துக்காரனா, அதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு நீட் எக்ஸாம்ல என்ன கோல்டு மெடலா கொடுத்துட போறாங்க. இவன் தான் டாப்பர், 720க்கு 725 எடுத்துட்டான் பையன். என்னடா டே, அறிவடத்தனமா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. should not bother about anything other than what I'm teaching and what you need for your exam. Name the structure labeled X in the above diagram. X என்னது? obviously இது நம்மளோட thymus. கரெக்டா? T for thymus. thyroid gland வராது. சரியா? pancreasum கிடையாது, adrenal glandum கிடையாது. So thymus is the correct answer. Thymus is the correct answer. Okay, next question. Yes, please. How many of the following functions are related to T4? T4 na? What is T4? Tetraiodotyrothyronine or thyroxine? Yes. How many of the following functions are related to T4? Regulation of BMR, regulation of calcium level, control the metabolism of protein, erythropoiesis. Regulation of BMR, yes, correct. Erythropoiesis, yes, correct. Control the metabolism, no, yes, correct. Yes, control the metabolism, yes. Regulation of calcium இல்ல, அதுதான் தப்பு. சரியா? ஏன்னா இது PTH ஓட வேலை. கரெக்டா? PTH ஓட வேலை, thyroxine வேலை கிடையாது. So 1, 2 and 3. So 3 is the correct answer. Yes, tetraidothyroxine. Yes, or thyronin. Tetraidothyronin. அதுதான் நம்மளோட thyroxine. Okay. Tetraiodo-thyronin. It is also known as thyroxine. Okay. Okay, so Ca2 plus இது carbohydrate கிடையாது, இது calcium டா டேய். What is this? This is calcium. Calcium ஓட regulation parathyroid hormone தான பண்ணும் and calcitonin. So 2 is the correct answer. Right. 3 is the correct answer. So option 2 is the correct answer. Next question. Yes. Birth canal is formed by. சொல்லுங்க பார்க்கலாம். The combination of cervical and vaginal canal ரெண்டு சேர்த்துனா என்னது? அதுக்கு பேர் தான் birth canal. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? birth canal. ரைட்டா? So both cervical canal and the vaginal canal. Next question. How many of the given structures are related with mammary glands? How many of the given structures are related with mammary glands? Alveoli, mammary lobes, mammary duct, lactiferous duct and mammary tubule.
Yes, how many of the given structures are related with mammary gland? Alveoli, yes. Mammary lobes, mammary duct, lactiferous duct, and mammary tubule. So yes, இதுவும் correct, இதுவும் correct, இதுவும் correct, இதுவும் correct, இதுவும் correct. Yes, right. All the structures. So option 3 will be the correct answer. Right. Next question. Next question. How many sperms and ova are formed from 50 primary spermatocyte and 50 primary oocyte? How many sperms? இது நேத்து நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று காலையில சம் கொஸ்டின்ஸ் நானும் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என்னோட நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக அடிக்கடி நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது how many sperms and ova are formed from 50 primary spermatocyte? 50 primary spermatocyte. 50 into 2 is equal to 100. 100 என்ன கிடைக்கும் secondary spermatocyte. 100 into 2 is equal to 200. 200 என்ன கிடைக்கும் 200 will be your spermatid. So 200 நம்மளோட sperm கிடைக்கும். And 50 primary oocyte na 50 உங்களுக்கு ovum கிடைக்கும். சரியா? So the correct answer will be 200 sperm and 50 ovum. Right? Right. Next question. Which hormone is generally injected by doctors to generate contraction in myometrium during parturition? என்ன ஆன்சர் வரும்? ஏதோ உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு இருக்கு. அந்த குரூப் பேர் கூட யாரோ நேத்தோ முந்தானேத்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க. சார் அந்த குரூப் பேர் இதுதான். அதுல ஒரு 30 பேர் இருக்கோம் சார். அப்படிங்கிற மாதிரி. என்னது அந்த குரூப் பேர் என்னது? வாட் இஸ் தட் குரூப் கால்ட்? தட் இஸ் குரூப் கால்ட் ஃபுல் பேட்டரி கிளப். ஃபுல் பேட்டரி கிளப். அது ஏன்டா அந்த குரூப்ல இந்த மெசேஜ் போடலையா? இந்த லைவ் மெசேஜ் போகலையா? அங்க இருக்கிறவங்க யாருமே வரலையா? இல்ல எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கவங்க குரூப் ஸ்டடி போட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டீங்களா? எங்க எங்க கேள்விப்பட்டீங்க? ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க which hormone is generally injected by doctors? Oxytocin. சரியா? Oxytocin is the correct answer. ஏன்னா oxytocin myometrium contraction create பண்ணும். சரியா? ஸோ அதனால. ஹாய் கோமதி. ஹாய். ஹாய் டாக்கண்ணா. எஸ். நீங்களும் தான் இங்க இருக்கீங்க குரூப்ல. நான் இல்ல. நான் அந்த குரூப்ல இல்ல. ஐ எம் நாட் தேர் இன் த குரூப். எஸ். நோ. அந்த குரூப்ல நான் இல்ல. சரியா? ரைட். Which of the following STDs are not curable? Genital herpes, hepatitis B, HIV infection, or chlamydia, triple H. Triple H தானே? என்னது herpes, hepatitis and HIV. ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க்கா? என்ன ஹோம்ஒர்க்? நோ டாக்டர் 26 பேர் மாத்தியாச்சா? ஓகே. பத்தியா எனக்கு அது கூட தெரியல. ஏன்னா நான் அந்த குரூப்ல இல்ல. ஸோ அந்த குரூப்ல போய் ஒரு மெசேஜ் போட்டு வந்துருங்க. வரட்டும் எல்லாருமே. Which of the following STDs are not curable? Genital herpes, hepatitis B and HIV infection. இந்த மூணு என்ன பண்ண முடியாது? கியூர் பண்ண முடியாது. So the correct answer is option 1. Triple H. H, H, H. Herpes, hepatitis, HIV. சரியா? Triple H. நான் இல்லம்மா. நான் இதுல இருக்கேன். சரி அது எனக்கு எப்படி தெரியாம போகும்? நான் இல்ல. வாய்ப்பே இல்ல. அது பிரைட்டன் சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் தேர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். In immunotherapy, immunomodulators are given. Which of the following is not given as immune potentiating therapy? Triple H die. Triple H WWE போடுறான் பாரு.
அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே இருக்காங்க, நான் மட்டும்தான் இல்லையா அந்த குரூப்ல? பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. அப்படி என்னடா பண்றீங்க? அது ஒஃபிஷியல் குரூப்பா என்ன? In immunotherapy, immunomodulators are given. Which of the following is not given as immune potentiating therapy? Yes, please. The correct answer is option D, cyclosporin A. In immunotherapy, immunomodulators are given. Which of the following is not given as immune potentiating therapy? Okay. All right. Next question. இல்ல பிரைட்டன் அண்ணா அண்ட் அபி சார் மட்டும் தான் இருக்காங்க. ஓகே, அப்ப நானும் பிருத்திவி சாரும் இல்ல, அப்படிதானே? நானும் பிருத்திவி சார் இல்ல. ஏன்? வை? அப்போ ஒஃபிஷியல் குரூப் அது கிடையாது. சரி, நல்ல விஷயம். ஆல்ரெடி மொபைல் ஃபுல்லா இருக்கு, எக்கச்சக்க குரூப். உங்களுக்கு காட்டுதா? வாய்ப்பே இல்லை. என் பேர்ல வேற யாராச்சும் ஜாயின் பண்ணியிருப்பாங்கப்பா. சரியா? தருண் போல்ட் இருக்கான்ல, அவன் ஜாயின் பண்ணியிருப்பான். அவன் தருண் தானே அவனும். AIDS is a congenital disease. Somehow modern day lifestyle has resulted in lowering of immunity and more sensitivity to allergens. AIDS is a congenital disease. AIDS can be a congenital, but அது STD தான். சரியா? STD தான் கரெக்டான ஆன்சர், பட் இட் கேன் பி a congenital also. AIDS is a congenital disease. Statement 2, somehow modern day lifestyle has resulted in lowering of immunity and more sensitivity to allergens. Which statement is correct? Explain பண்றதா? பண்ணிரலாமே. See, first statement. Statement 1, AIDS is a congenital disease. Statement 2, somehow modern day lifestyle has resulted in lowering of immunity and more sensitivity to allergens. Which of the statement is correct? First of all, நம்மளோட மோட்டிவேஷனுக்குன்னு பிரைட்டன் அண்ணா உருவாக்குன குரூப் போல் கேட்க அபி சார் முந்தன் நேத்து தான் ஜாயின் பண்ணாரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் ஓகே, லீவ் இட். ஓகே, தட்ஸ் ஓகே. லெட்ஸ் கம் பேக் டு த கொஸ்டின் ஹியர். இப்போ எய்ட்ஸ் வந்துட்டு, எய்ட்ஸ் என்னது? எய்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ எஸ்டிடிஸ். ஓகே, ஸோ லாஜிக் இப்போ வந்து ஃபேக்சுவலி திஸ் எஸ்டிடி லைஃப் டைம்ல தான், சரியா? லைஃப் டைம்ல அக்வயர் பண்ற ஒரு டிசீஸ், which means இதுக்கு பேரே acquired immunodeficiency தான். acquired immunodeficiency தான். acquire பண்றதுனால இது என்னது? acquire பண்றதுனால இது நம்மளோட congenital அப்படின்னு சொல்லாம acquired immunodeficiency syndrome. So first statement is incorrect. சரியா? அதனால factually the first statement is not correct. ஏன்னா அது congenital கிடையாது. எஸ், அம்மாக்கு இருந்தா அது டிரான்ஸ்மிட் ஆகுமே தவிர குழந்தைக்கு பாஸ் ஆயிரும். சரியா? குழந்தைக்கு என்ன ஆயிரும்? பிளாஸ் ஆயிரும், டிரான்ஸ்பிளசென்டல். பட் ஒன் பர்சன் ஆல்வேஸ் வந்து டிரான்ஸ்பிளசென்டல் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஒன் பர்சன் கேன் அக்வயர் இன் தியர் லைஃப் டைம். சரியா? ஓகே, கிளியர்? அதனால கான்செப்சுவல் டிசீஸ், கான்ஜெனிட்டல் டிசீஸ் கிடையாது. புரிஞ்சுதா? கான்ஜெனிட்டல் டிசீஸ் கிடையாது. அடுத்தது, somehow modern day lifestyle has resulted. 176 கேக்குறியா? இது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றியா? சரி, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? நம்மளுக்கு கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், which means statement 1 is incorrect
Statement 2 is correct. Option D is the correct answer. Option D is the correct answer. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்க? In immunotherapy, immunomodulators. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? In immunotherapy, immunomodulators are given. Which of the following is not given as immune potentiating therapy? Interferon, ready-made antibodies, interleukins, cyclosporin A. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இம்யூனோதெரப்பி அப்படின்னு இம்யூன் சிஸ்டம் ட்ரெயின் பண்ற தெரப்பி. இம்யூனோ சிஸ்டம் என்ன பண்றாங்க? ட்ரெயின் பண்றாங்க. ஸோ இது என்னது? இம்யூனோ சிஸ்டம் ட்ரெயின் பண்ற ஒரு தெரப்பி, விச் மீன்ஸ் இம்யூனை பூஸ்ட் பண்றாங்க. இம்யூனோ மாடுலேட்டர்ஸும் அதே தான், சரியா? பட் இட்ஸ் நாட் கிவன் ஆஸ் இம்யூன் பொட்டென்ஷியேட்டிங் தெரப்பி. இதுல எது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இன்டர்ஃபெரான் என்ன பண்ணுவாங்க? இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு தான் கொடுப்பாங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு தான் வைரல் இன்ஃபெக்டிங் செல்ஸ் இன்டர்ஃபெரான்ஸ் ரிலீஸ் பண்ணும், அடுத்த இம்யூன் சிஸ்டமுக்கு வார்ன் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணி அதை சாவடிக்கிறதுக்காக. கரெக்டா? நம்பர் 1. ரெடிமேட் ஆன்டிபாடிஸும் இம்யூன் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் என்ன பண்றாங்க? இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. மூணாவது இன்டர்லியூக்கின்ஸ் அதே மாதிரி தான். இம்யூனிட்டி என்ன பண்ணிரும்? ஆன்டிபாடி பாகோசைட்டோசிஸ் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிறது ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக். இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக். இது எப்போ கொடுப்பாங்க? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ கொடுப்பாங்க. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ கொடுப்பாங்க. அப்போ இது ஒன்னு மட்டும் தான் என்னது? இதுல ஆட் ஒன் அவுட். கரெக்டா? அதனால சைக்ளோஸ்போரின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எஸ். புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானே? டவுட் கேட்டிங்களே, உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்? சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஹியர். எஸ் ஆர் நோ டக்குன்னு சொல்லுங்க. யார் டவுட் கேட்டீங்க? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி யாரோ கேட்டிருந்தீங்களே. எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ப்ளீஸ். ஆல் ரைட். How many statements are incorrect? Awareness about disease and their effect on different bodily functions is necessary for achieving good health. Plasmodium enters the human body as sporozoids through the bite of an infected male Anopheles. Okay. Okay, வேற எதுவும் பார்க்கவே வேண்டாம். Hemophilus influenza and Streptococcus pneumonia virus are okay virus. Control of vectors and maintenance of hygiene are necessary for achieving good health. இதுல எத்தனை ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? How many statements are incorrect? Awareness about disease and their effect on different bodily functions is necessary for achieving good health. Plasmodium enters the human body as sporozoids through the bite of infected male Anopheles. Hemophilus influenzae and Streptococcus pneumoniae. See, இது கரெக்ட் and இது கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்க கரெக்டா இருக்கு. ஆனா Plasmodium enters the human body as an infected male Anopheles. இது தப்பு. சரியா? and Streptococcus, இங்க காக்கஸ் அப்படின்னு சொன்னாலே இது பாக்டீரியா. சரியா? காக்கஸ் சொன்னாலே இது என்னது? காக்கஸ் அப்படின்னு சொன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா. ஏண்டா இது படிக்கலையா பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல? ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா, அதுதான் காக்கஸ். சரியா? அப்ப பாக்டீரியா வந்தா இங்க வைரஸ் வரக்கூடாது. அப்போ இதுவும் தப்பு. அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க தப்பா கொடுத்திருக்காங்க, which means option 1 is the correct answer. சரியா? option 1 is the correct answer. கரெக்டா? எஸ். so option 1 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க கரெக்ட். clear? எஸ்.
awareness about disease and their effect on the different bodily functions கண்டிப்பா நம்மளுக்கு தேவையில்ல. எந்த டிசீஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு அப்போதானே நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னா கொசுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சா, நம்ம வீட்டுக்குள்ள வராம பாதுகாத்து வச்சா, வளர விடாம பாதுகாத்து வச்சா, அண்ட் ஹைஜீன் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா நம்ம குட் ஹெல்த்ல இருக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின். The finches of Galapagos Islands provide an evidence in favor of. The finches of Galapagos Island provide an evidence in favor of. Yes. என்ன ஆன்சர் வரும்? Yes, the correct answer is biogeographical evolution. Biogeographical evolution. சரியா? ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது தியரிஸ்ல வரும். எவல்யூஷன் டியூ டு மியூட்டேஷன், ஹியூகோ டி விரிஸ். ரெட்ரோகிரசிவ் எவல்யூஷன் வராது. ஒரே ஜியோகிராஃபில டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன்ஸ். ஸோ நேச்சுரல் செலெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ பயோஜியோகிராஃபிக்கல் எவல்யூஷன்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். எஸ் வசந்தி. வசந்தி, எவல்யூஷன் டியூ டு மியூட்டேஷன் வராது வசந்தி. சரியா? ஹியூகோ டி விரிஸ் சொன்னது. இது யார் சொன்னது? ஹியூகோ டி விரிஸ் சொன்னது. அண்ட் finches of Galapagos Island டார்வினோட ஒர்க். டார்வின் தான் போய் அதை அப்சர்வ் பண்ணாரு. ரெண்டு பேர்த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? எஸ் மகாலட்சுமி. ஓகே, அடுத்த கொஸ்டின். How many years ago invertebrates were formed and became active? Dr. Niveta. Hi sir, sorry for late coming. That's okay. Prime Rosa. டேய் அங்க வார்த்தை அந்த ஆப்ஷனே அதுல இல்லடா. How many years ago invertebrates were formed and became active? Yes. The correct answer for this question is சீக்கிரம். ரொம்ப ஈஸியா அது. ஈஸி தானே இது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆச்சு இது. Yes, 500 million years ago. 500 million years ago. Option D is the correct answer. சரியா? Sanjit is the topper here. அடுத்த question. Yes. Following are the two statements. Evolution is a directed process in the sense of determinism. Natural selection and branching descent are two key concepts of Darwin. Okay. ஓயினிதாண்டா லமார்க்கியானா பிரைம்ரோஸ், ஈவினிங் பிரைம்ரோஸ். ஆமா, அதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொன்னாரு. கரெக்ட் தான். பட் அங்க ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லடா கண்ணா. Evolution is a directed process in the sense of determinism. Is this statement is correct? என்ன ஆன்சர் வரும்? Evolution is a directed process. தப்பு. As per NCERT, scholastic process. Stochastic process. சரியா? என்னது? It is a கத்திட்டு இருக்காங்களே.
ஓகே, ஸோ இது கரெக்ட், பட் ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சரியா? ரைட். ஆப்ஷன்ஸ் A is incorrect and B is correct. Option 3 is the correct answer. Yes. என்னோட ஃபோன் உடஞ்சி போச்சு. ஸோ உடஞ்சி போன ஃபோனில், ஓகே, உடஞ்சி போன ஃபோனில் பாக்கெட்டில் இருக்கும்போது என்ன வந்துடும்? உடஞ்சி போன ஃபோன் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகி உடஞ்சே போச்சு. உடஞ்சி போன ஃபோன் பாக்கெட்டில் வச்சு ஆட்டோமேட்டிக்லி எமர்ஜென்சி நம்பருக்கு டயல் ஆயிடுச்சு. ஸோ அங்கே கன்னடாவில் பேசுது. போலீஸு கூப்பிடணும்னா இதை அமுத்துங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடணும்னா இதை அமுத்துங்க. அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ள என் ஃபோனை உடச்சி தூக்கி போடலான்னு தான் தோணுச்சு. எஸ், இந்த ஆன்சர் என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரக் கான்காவேலின் பாலிமர் எமர்ஜென்சி நினைச்சு போலீஸ்காரங்க வந்துட போறாங்க இந்த இடத்துக்கு. ஏன்னா நானே பயந்துட்டேன். என்ன ஆன்சர் வரும்? பிக்மெண்ட். பிக்மெண்ட்னாலே கரோட்டினாய்டு தான். எஸ் ஆர் நோ? ஸோ டி வில் பி 2. இஃப் டி இஸ் 2, then option A is the correct answer. Option A is the correct answer. Police is on the way. வந்து என்ன பிடிச்சாங்கன்னா சொல்லிடுவேன், சார் இந்த ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க, வேற ஏதாவது ஃபோன் வாங்கிக்கோங்க, சரி வேற ஏதாவது ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, இனிமேல் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், தொல்லை பண்ண மாட்டேன். Most of the biological activities of proteins are due to primary configuration, secondary configuration, tertiary configuration, quaternary configuration. என்னடா 183 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ வேற வேற கொஸ்டின். லைவ் ஃபோன் அரெஸ்டா? அப்படியெல்லாம் எந்த ஆப்ஷனும் கிடையாது. சரியா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தட் இஸ் நாட் இன் லா. எந்த ஒரு லா லீகல் புக்கில் அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஃப்ராட் கைண்ட் ஆஃப் திங். சரியா? நைஸ் ஐடியா சாரு. போலீஸ்காரங்க கொடுத்துருவாங்களா? போலீஸ்காரங்க உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறவங்க, போலீஸ்காரங்க உங்ககிட்ட காசு கொடுப்பாங்க, ஃபோன் வாங்கி கொடுப்பாங்களா? ஏன்னா சும்மா இருந்தாலே 100 200ன்னு வாங்கி பிடுங்குற போலீஸ்காரங்க. கரெக்டு தானே? என்னைக்காச்சும் போலீஸ்காரங்கிட்ட இருந்து காசு அவன் வாங்கிட்டானோ பெரிய ஆள் தான். ஓகே, வாய்ப்பே இல்லை. டீ குடிச்சு காசு படத்துல காட்டுறாங்களா? அது உண்மையா பொய்யான்னு தெரியல. படத்துல காட்டுறாங்க தானே, டீ குடிச்சு காசு கொடுக்க மாட்டாங்க. காசு கேட்ட எங்கிட்டே காசு கேட்குறியா நீ? யாரு தெரியுமா? உள்ள தள்ளி முட்டி தட்டிடுவேன் அப்படிமாங்க. So most of the biological activities of proteins are due to primary configuration, secondary, tertiary configuration, quaternary configuration, secondary configuration or tertiary configuration. எது கரெக்டான ஆன்சர் வரும்? கரெக்ட் தானே? அதேதான். Okay, so most of the biological activities of proteins are due to primary, secondary, tertiary or quaternary configuration. எது கரெக்ட் ஆன்சர்? எல்லாருமே ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். The correct answer is tertiary configuration. Yes, option 3 is the correct answer. Tertiary configuration. Right. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே இருக்குல்ல? சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும்? சார் யூ ஹேவ் லாயர் பவர் பட் வி police are lazy, so only they have no fitness. Yes, maybe. Sir, you have law, but police, see, good polices are also there. நல்ல போலீஸ்னா நிறைய இருக்காங்க. police officers, there are very good police officers around. அதனால தான் நம்ம இன்னைக்கு சேஃபா இருக்கோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒழுக்கமா இல்லைன்னா யார் வேணா கத்தி எடுத்து குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க தானே. எல்லா போலீஸ் கரப்ட் கிடையாது. சரியா? there are so many police officers who are doing their job honestly and completely with their full blood and sweat and blood. ஸோ அதனால எல்லாருமே தப்பு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? இருக்காங்க நல்ல போலீஸ் இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு சேஃபா இருக்கோம். நல்ல போலீஸ் இல்லைன்னா அவ்வளவுதான். சரியா? கோமதி, ஏன் கோமதி இருக்கிறவங்கள இருக்கிற விடுங்கல. பேராலீகல் லாயருக்கு குவாலிஃபிகேஷன் வேணுமா? எஸ், ஆப்வியஸ்லி 100% குவாலிஃபிகேஷன் இல்லாம. ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆர் பெட்டர் அப்படியெல்லாம் கிடையாது. ஐபிஎஸ் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கவங்க, லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆனவங்களும் ஐபிஎஸ்லாம் இருக்காங்க, ஐபிஎஸ்லையும். சரியா? ஸோ யாருமே உத்தம புத்திரன்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாருமே மோசம்னு சொல்ல முடியாது. 2 டைப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸ் போலீஸ்லையும். எனிவேஸ்,
Which of the following is not a desirable feature of cloning vector? Presence of marker gene தப்பு, single restriction enzyme site தப்பு, 2 or more recognition site yes. Option C is the correct answer. Option C. ஏன் ஏனா 2 or more recognition site இருக்க கூடாதுன்னு போட்டுருக்கு. சரியா? Right. Okay. Which of the following is correct regarding the genetic modification of crops? Genetic modification of crops. Which of the following is correct regarding the genetic modification of crops? Paralegal or lawyer ன்னு சொல்ல மாட்டாங்க. Paralegal வந்துட்டு lawyer எப்படி என்னன்னா அவங்க வாதாட முடியாது. எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா? எக்ஸாம் see lawyer டிகிரி வாங்கினா மட்டும் பத்தாது. அதை வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். சரியா? பார் கவுன்சில் எக்ஸாம் இருக்கும், ஸ்டேட் பார் கவுன்சில் எக்ஸாம் இருக்கும், ஆல் இண்டியா பார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல்லையும் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே நீ வந்து என்னது பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும், நீ லைசன்ஸ் வாங்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நீ ஏஐபி ஆல் இண்டியா பார் எக்ஸாம் எழுதணும். சரியா? Which of the following is correct regarding the genetic modification of crops? It enhances nutritional value, correct? Increases post-harvest loss, correct? It results in desired efficiency in mineral usage by plants. It makes crop less tolerant to abiotic stress. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4 தாண்டா வரும். அச்சா கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? சரி சரி சரி. டிக்ரீஸ் த எஃபிஷியன்சி தப்பு. ஓகே, ஆமா இங்கேயும் தப்பு இருக்கு. இன்க்ரீசஸ் த போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஆமா நானே தப்பா தான் படிச்சிருக்கேன். எஸ், ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். அது டிக்ரீஸ் தான் பண்ணணும், இந்த இடத்துல இது தப்பு. இட் ரிசல்ட் இன் டிக்ரீஸ்ட் கிடையாது, இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி தான் கரெக்ட். அண்ட் இட் மேக்ஸ் லெஸ் டாலரண்ட் கிடையாது, மோர் டாலரண்ட் தான் கரெக்ட். சரியா? ஸோ மூணுமே தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரியா? ரைட். நெக்ஸ்ட், match the following column 1 and column 2 and mark correct one. Yes please, answer பண்ணுங்க. அது நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. சரியா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தெரியல, நானா ஒரு கிரியேட் பண்ணது, பாட்டெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். The simple cuboidal epithelium. The simple cuboidal epithelium. It is composed of a single layer of tall and slender cells. Takes part in diffusion. Is composed of single layer of cube-like cells and may or may not associated with microvilli. Yes, Kadina Sawal. Yaki NEET Tamil batch 999 for 1 year. Yes. Law and medicine has same salary in future but duration of course differ. Then which is best, sir? Same salary எல்லாம் கிடையாது. There is a differences in salary. Salary நிறைய difference இருக்கு. Same salary எல்லாம் கிடையாது. And both have their pros and cons. ரெண்டுக்குமே pros and cons எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ பெஸ்ட் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே நீ என்ன சூஸ் பண்ற ரெண்டுலையும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வி வில் டிஸ்கஸ் தட் லேட்டர் ராகண்ணா. சரியா? உனக்கு நான் கிளியர் பிக்சர் தரேன், டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அதில். சரி, த சிம்பிள் cuboidal epithelium is composed of single layer of tall and slender cells. வராது. Take parts in diffusion. It's composed of single layer of cube-like cells and may or may not be associated with microvilli. Correct. Cube-like cells and always associated with microvilli. தப்பு. Option 3 is the correct answer.
சரி, option 3 is the correct answer. Next. Yes. Which of the following invertebrates exchanges O2 and CO2 by simple diffusion over their entire body surface? Yes, dropper batch தான். RE-NEET dropper batch தான். RE-NEET batch அப்படிங்கிறது dropper batch தான். 1 இயர்க்கான கோர்ஸ் 999 2027ல எக்ஸாம் எழுதுறவங்க அதை பார்க்கலாம். சரியா? Which of the following invertebrates exchanges O2 and with CO2 by simple diffusion over their entire body surface? Sponges, coelentrates, birds, both 1 and 2. Yes, the correct answer is option D. है ना? 1 and 2 both will be the correct answer. இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க, எப்போ வேணா பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டா போதும். சரியா? Next. Find out the correct pair which may be responsible for erythroblastosis fetalis. பண்ணிக்கோங்கடா, பர்ச்சேஸ் பண்ணிக்கோடா, இப்போவே பண்ணிக்கடா, போடா, போய் பண்ணிட்டு வாடா. Find out the correct pair which may responsible for erythroblastosis fetalis. Male, female. என்ன மேல் ஃபீமேல்? ஓ, ஃபாதர் மதர் கொடுத்துருக்காங்களா? அடப்பாமே, இப்படிமா கேட்பாங்க? ஐயோ. மதர் இஸ் RH. நெகட்டிவா பாசிட்டிவா? RH நெகட்டிவ். ஃபாதர் மேல் வந்து RH பாசிட்டிவ். சரியா? அப்போதான் என்ன வரும்? குழந்தை பாசிட்டிவ் வரும். இல்லைன்னா குழந்தை எப்படி பாசிட்டிவ்? ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா குழந்தை பாசிட்டிவ் வராது இல்லையா? So correct answer is option 3. What will happen if we take out heart of a frog from its body? Then it will stop immediately, beat for sometimes as it is neurogenic, beat for sometimes as it is myogenic, first stop beating, then started to beat faster. How many questions are? ஒரு 10 question இருக்குப்பா. ஒரு 10 question. 2 மணி நேரத்துக்கு நான் எடுத்துட்டு வந்த question. 50 question எடுத்துட்டு வந்தேன். What will happen if we take out heart of frog from its body? Then it will stop immediately, beat for some time as it is neurogenic, beat for some time as it is myogenic, first stop beating, then started to beat faster. Okay, frog oda heart, it is myogenic. Frog oda heart என்னது? It is myogenic. சரியா? அதனால beat for some time, but it will not immediately stop. So leader board show பண்ணுங்க சார் ப்ளீஸ். எப்போ தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அப்படியா? கான்ஸ்டா போச்சு. Correct answer is option 3. Leader boardல சஞ்சீத், தருண் போல்ட், உமா, அன்பார்ச்சுனேட் லக்கி கேர்ள், நம்ம தவனேத்ரா, அனன்யா, ஹர்ஷித், பிரவீனான், ரித்து, ஹாசினி டாப் 8ல இருக்கீங்க. சரியா? இதுதான் இப்போதைக்கான 48 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அந்த 48 பேர்ல இதுதான் நம்மளோட லிஸ்ட். சஞ்சீத், அன்பார்ச்சுனேட் லக்கி கேர்ள், தட் இஸ் தவனேத்ரா. சஞ்சீத், தவனேத்ரா அண்ட் தருண் டாப் 3ல இருக்கீங்க. அதுக்கப்புறம் மெடிகோ ஸ்டூடெண்ட் உமா, சமீரா சாகர், மஞ்சு, அனன்யா, நான்சி, டு த வேர்ல்ட், சஞ்சய், நிதர்ஷனா, then Gokul Krishna, Varadarajan, Pravina, Gomati, Vasuki, Ritu Hasini, Darini, Niveta, Harshit, Nive MP, okay, Dr. Nive MP, Harshit, Sanjay, Jivika, Ayyappan, Kirtana, Shanmugam, SPK channel, Gautam, Giri, blah blah blah, Shruti. ஃபேன் பேஜ் வந்தா ஒரே ஒரு டைம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணா கிளம்பி போயிட்டான். ஓகே, எனக்கு தெரிஞ்சே நம்ம டீம் லீடர் ராகுலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராகுல் சாரா தான் இருக்கும். அவர் தான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பார். ஓகே, ஹாப்பி நிவேதா? சரி, அடுத்த கொஸ்டின். எஸ் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. A muscular disorder characterized by progressive degeneration of skeletal muscle due to the absence of specific protein is called.
999க்கு தரதுனால some parents are saying that is fake. How to convince them, sir? They are saying all institutes are asking lakhs and 1,000. How someone can give for 999? Thousands, lakhs and thousands. Okay. How someone can give 999? கண்ணா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அண்ட் லேக்ஸ்ல கேட்குறாங்கன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸுக்கு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே லேக்ஸ்ல அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது கிடையாது. பையன் வீட்டில இருந்து அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவன் வீட்டில இருந்து படிக்கிறான். ஸோ பையன் வரது கிடையாது. அதனால லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஆன்லைனுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா லூசுன்னு தான் அர்த்தம். இது வந்து யோசிக்காம நீங்க தெரியாதனமா உங்களை ஏமாத்துறாங்க, லூசுத்தனமா பண்றாங்க. அவங்க வந்து நீங்க வந்து உங்களை லூஸ் ஆக்கிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எதனா சொல்வேன், நீங்கள் ஏமாறாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. யார் இப்படி பண்ணுறா? யாரும் வந்து ஆன்லைனுக்கு லேக் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கா? இது ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரன் பேட்சோ யக்கீன் நீட்டோ ஆஃப்லைன் பேட்ச் கிடையாது, ஆன்லைன் பேட்ச். ஆன்லைன் கிளாஸில் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். 999 தானே கேட்குறாங்க. சரியா? அது வந்து அவ்வளோ எந்த ஃப்ரீயா கொடுக்குற இடத்துல எத்தனையோ ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. யூடியூப் ஓபன் பண்ணாலே ஃப்ரீ வீடியோஸ் எக்கச்சக்கமா கிடக்குது. பிரச்சனை என்ன, தமிழ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். சரியா? ஆனா 999 அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு நீங்க பார்க்காதீங்க. 999 ஆஃப்லைன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் ஒரு ரூலே என்னது 30 பேருக்கு மேல உட்கார வைக்க மாட்டாங்க, 30 மெம்பர்ஸ். பட் அதுதான் சிபிஎஸ்சியோட ரூல். பட் ஆஃப்லைன்ல ஒரு 100 மெம்பர்ஸ் பக்கம் ஒரு ஒரு இடத்த 1000 கூட உட்காருவாங்க. சரி, அது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல பெரிய கேம்பஸ் இருக்கும் அங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் சென்டர்ல மட்டும். இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் சப்போஸ் ஒரு 30 பேர் ஒரு ஆனா பிடபிள்யூ அப்படி கிடையாது. வித்யாபீட்ல ஐ கெஸ் 30க்கு மேல உட்கார மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 30 தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க பிடபிள்யூ வித்யாபீட்லயும். ஸோ 30 இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அப்போ நம்மளோட கணக்கு எப்படி இருக்கும், இப்போ நம்ம கணக்கு எப்படி இருக்கும். இப்போ 999ல ஒரு 3000 பேர் வாங்கியிருக்காங்க, ஒரு 30,000 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அது 30,000 rupees ஆச்சு. சரியா? 30,000 rupees கிடையாது, 30,000 into 1000. ஓ மை காட், எவ்வளோ ஆச்சு? ரைட் ஆர் ராங்? வேதாந்துல ப்ரோ பிரைம் பேட்ச் ஆன்லைன் 1 lakhா? ஆன்லைன்ல 1 lakhா? சார் ட்ராப்பர் பேட்ச் 1.3 lakhs ஃபீஸ் ஆன்லைனா? ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். ஒரே விஷயம் சொல்றேன், அவங்க ஏமாத்துறாங்க, நீங்க ஏமாறுறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? சொல்லுவாங்க, நான் இது கொடுக்குறேன், நான் புக்கு கொடுக்குறேன், நான் நோட்டு கொடுக்குறேன். நீ கொடுக்க வேண்டாம், ஏன் நான் கடையில இருந்து வாங்கிக்கிறேன். நீங்க கொடுக்குற அந்த புக்ல இருந்து தான் பேப்பர் வருதா என்ன? என்சிஆர்டில இருந்து தான் கொஸ்டின் வருது. என்சிஆர்டி வாங்கினா போதும். ப்ராக்டிஸ் என்னது, நம்ம பிவைக்யூ வாங்கினா போதும். பிவைக்யூ புக் எக்கச்சக்கமா மார்க்கெட்ல சீப் 99 எனது 300 ரூபாய்க்கு 400 500 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது புக்கு. அதுக்கெல்லாம் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏமாத்துறாங்க, நீங்க ஏமாறுறவங்க ஏமாறுறாங்க. பட் இது கண்டிப்பா இது கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, ஏமாத்து வேலை தான். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்து வேலை தான். இதெல்லாம் சேரக்கூடாது, அதான் தப்பு. சரி, மைஸ்தீனியா கிரேவிஸ் வராது, டெட்டனி வராது, கவுட் வராது, மஸ்குலர் டிஸ்ட்ரோபி தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. டிஸ்ட்ரோபினா என்னது? டீஜெனரேஷன். சரி, மசில்ஸ் டீஜெனரேட் ஆகுது. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட், தயவு செய்து ஏமாறாதீங்கடா கண்ணா. 24/7 டீச்சர்ஸ்க்கு டவுட் பண்ணி கால் கேட்கலாம். ஏன்? இங்கேயும் தான் 24/7 டவுட்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. இங்கேயும் தான் இருக்கு, பிடபிள்யூ தான் இருக்கு. ரீநீட் சீரிஸ் இங்கேயும் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போயிட்டு இருக்கு. பிடபிள்யூ தான் ரீநீட் சீரிஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ரீநீட் எக்ஸாமுக்கும் காசு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மனசாட்சி, அவங்க மனுஷனே கிடையாது. அவங்க மனுஷனே கிடையாது. ரீநீட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஃபீஸ் கேட்குறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்கன்னா அவங்க மனுஷனே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? எவ்வளோ ப்ராஃபிட், அதெல்லாம் காசு வாங்கி எங்கடா போக போறீங்க? செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போக போறீங்களா? அந்த காசெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேருமா? பசங்க ஆல்ரெடி ஏமாந்துருக்காங்க. கரெக்டா? அவங்க கிட்ட மறுபடியும் ஏமாத்தி ஒரு மாசத்துக்கு நீங்க ஃபீஸ் வாங்குனீங்கன்னா நீங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க நல்லாவா இருப்பீங்க?
கடவுள் பார்த்துட்டு இருக்காருல்ல, கடவுள்னு ஒன்று இருக்காருல்ல, பார்த்துக்கோங்க. In the given diagram, identify the labelings of adrenal gland, thyroid gland and pineal gland. இது என்னது நம்மளோட what? This is called thymus. This is thyroid gland. C வந்து என்னது thyroid gland. Thyroid. C வந்து thyroid gland. இது நம்மளோட adrenal gland. மேல இருக்கணும். சரி, இது kidney but adrenal gland. ஓகே, அவங்கள பொறுத்தவரை எஜுகேஷன் வியாபாரம் இல்ல. அவங்க அப்படி பண்றதுக்கு காரணம் காசு கட்டி நான் போகணும்னு இருக்காங்க பாத்தீங்களா. என்னதான் இருந்தாலும் நான் அவ்வளோ காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க தான் பிரச்சனை. எங்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணலாம். In our institute don't want to mention names, they charged 6,500 for 30 days schedule. சரி, அவங்களாம் ப்ரோ பிடபிள்யூ 1 year சம்மர் அண்ட் பேட்ச் ஃப்ரீயாக தான் படித்தேன், ரீநீட்டுக்கு 1200 ஆட் போட்டது. ஓகே, ஐ ஹவ் சீன் தட். எஸ், பிடபிள்யூல 1 year சம்மர் அண்ட் பேட்ச் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே எடுத்தது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா, ரீநீட் அல்ல, நம்ம யாரு அலெக்ஸ் சார் அவரே வந்துட்டு ரீநீட்ல நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டார். ரீநீட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்க பெய்டு பேட்சா இருந்திருந்தாலுமே சரியா, நீங்க பெய்டு பேட்ச் நீங்க பே பண்ணி 1 year நீங்க படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா 1 monthக்கு பே பண்ண வேண்டாம். பெய்டு பேட்ச் பே பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் இந்த 1 monthக்கு எக்ஸ்ட்ரா பேட்ச் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு, ஆட்டோமேட்டிக்கலி அந்த டேட்டே எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? A gland located on the dorsal side of forebrain. Which of the following is not the functions of this gland? Dorsal side of forebrain. Okay, dorsal side na pinnadi side of forebrain, which means pineal gland. Correct? Pineal gland, which means maintain normal sleep wake cycle. Maintains normal sleep wake cycle. Right. இந்த பாவத்தெல்லாம் தூக்கிட்டு எங்க போய் போக போறாங்க? இதெல்லாம் பாவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இதெல்லாம்? எஜுகேஷன் வந்துட்டு வியாபாரம் ஆக்குறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி கிளாண்டா? நாட் த ஃபங்க்ஷனா? பேச பேச அந்த பேச்சு வாக்குல நாட்டை பார்க்காம விட்டுட்டேன். ஓகே, ஸோ ஸ்லீப் வேக் சைக்கிள் நாட் த ஓகே மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. சரி, 3 is the correct answer. Yes, option 3 is the correct answer. Next question. அடுத்த கேள்வி. Read the following statements carefully. Each testis has 250 compartments called testicular lobules. Testis is covered by dense covering. The scrotum helps in maintaining the high temperature of the testis. Mentioned are correct in கேட்டிருக்காங்க. Okay, length and width of testis about 4 to 5 cm and 2 to 3 cm respectively. Okay.
Each testis has about 250 compartment called testicular lobules. Testis is covered by dense covering. The scrotum helps in maintaining the high temperature of the testis. Length and width of testis is about 4 to 5 centimeter and 2 to 3 centimeter respectively. How many of the above mentioned statements are correct? What is the answer? The correct answer for this question is first one correct, second one correct, third one tappu, fourth one correct. Correct? Which means 3 are correct. 3 are correct. சரி, இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க. மீதி எல்லாம் கரெக்ட். So option C is the correct answer. Right. Okay, last question of the day. So last question of the day. So last question of the day. Okay, last question of the day. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Last question of the day. Here are some statements about male and female reproductive hormones. Corpus luteum secretes progesterone in large quantity. Here are some statements about male and female reproductive hormones. Corpus luteum secretes progesterone in large quantity. Gonadotropin increases gradually in follicular phases. LH surge causes rupture of corpus luteum. Testosterone does not provide any negative feedback. Estrogen is required to maintain corpus luteum. How many of the given statements are correct? என்ன ஆன்சர் வரும்? 3 statements. எப்படி? என்னென்ன? First one correct. Corpus luteum secretes progesterone in large quantity, correct. Second one என்னது? Gonadotropin increase gradually, correct. Follicular phase ல increase ஆகும். LHSR causes rupture of corpus luteum, correct. Corpus luteum தப்பு. சரியா? Third one தப்பு. Testosterone does not provide any negative feedback. Testosterone does not provide, தப்பு. சரியா? Estrogen is required to maintain corpus luteum. Estrogen is required for maintaining corpus luteum. தப்பு. Okay, testosterone does not provide any negative feedback. Tappu. Testosterone will provide negative feedback if it is more. Okay, estrogen is required to maintain corpus luteum. Tappu. To maintain corpus luteum, we need what? We need GnRH. Sorry, beta HCG. Beta HCG we require. Okay, right. So, 3 statement tappu, 2 statement da correct. Option 3 will be the correct answer. Okay. Right. Yes. Leaderboard. Okay, இதுதான் உங்களோட leaderboard. Out of 44 questions, Sanjit answered 41 correctly. Out of 41, நம்ம Tavanitra 35 question correct. Then Tarun Bolt out of 38, 32 correct. சரியா? All right. So this is the total, scorecard, or we can say leaderboard of today's session. Yes. Total 50 students participated, out of which this is the scorecard or leaderboard. சரியா? 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 Yes. See you tomorrow at 8 PM. நாளைக்கு உங்களை நைட்டு 8 மணிக்கு மீட் பண்றேன். சரியா? ஏன்னா நாளைக்கு என்னோட கிளாஸ் எப்போ இருக்கு? நைட்டு 8 மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? So that's all for today.
that's all for today. That's all for today. நாளைக்கு 8 மணிக்கு உங்களை பார்க்குறேன். சரியா? I'll see you tomorrow at 8. ஓகே, டுமாரோ என்ன செஷனா? நாளைக்கு இதே மாதிரி தான், மாக் டெஸ்டே தான். சரியா? இதே மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான், ஒரு 45 கொஸ்டின்ஸ். இதே மாதிரி மாக் டெஸ்ட் மாதிரி 2 இயரும் சேர்த்தி ஜுவாலஜி நான் கொண்டு வருவேன். இதே மாதிரி ஆன மாக் டெஸ்ட். சரியா? பட் நாளைக்கு 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு, டுமாரோ at 8 p.m. டுமாரோ at 8 p.m. clear? Tomorrow at 8 p.m. There will be a zoology class. சரியா? நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு zoology class. So that's all for today. Thank you so much for watching. Thank you so much for joining. See you all in the next class. Till then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க கரெக்டான டைமுக்கு. சரியா? But be healthy because you have RE-NEET examination on June 21st. See you. Bye bye. நன்றி. வணக்கம். வந்துருவீங்களா? வெரி குட், வெரி குட். வந்திருக்கேன். குட்.